ஊழிய அழைப்புங்கிறது ஏதோ ஒரு தேவதூதன் வந்து சிலருக்கு சொல்லலாம், ஒருவேளை அது ரொம்ப அபூர்வம். சிலர் சொல்லலாம், நான் படுத்துக் கொண்டிருந்தேன், ஒரு தேவதூதன் வந்து எழும்பு பிரசங்கிக்க போனார். சரி, நடந்திருக்கலாம். எனக்கு அப்படி நடக்கலையே. ஒருத்தர் கேட்டார், நீங்க இயேசுவை பார்த்ததே இல்லையா? பார்த்ததே இல்லை. அவருக்கு ரொம்ப வருத்தம். ஐயோ, இயேசுவை பார்த்ததே இல்லையா? நீ ஒன்றும் பிளாய்க்கல்லப்பா நீ அப்படிங்கிறாரு. நான் பார்த்தது இல்லை. சத்தத்தை கேட்டிருக்கா? நீங்க சொல்ற மாதிரி ஆடிபிள் வாய்ஸ் எல்லாம் நான் கேட்டது கிடையாது. ஏதாவது தரிசனத்தில் சொன்னாரா உனக்கு ஒன்று ஊழியத்துக்கு? இல்லை. சிலருக்கு சொல்லலாம். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஜனங்க சொல்லும் போது எல்லாரும் நினைச்சுக்கலாம் இப்படிதான் ஊழியத்துக்கு அழைப்பு வரும்னு. நீ தரிசனம் கண்டியா அப்படின்னு. எதுவும் வரல. ஆனா எனக்கு கர்த்தர் படிப்படியா காண்பிக்க ஆரம்பிச்சாரு. இதுதான் உன்னுடைய அழைப்பு, இதுக்காக தான் நீ பிறந்திருக்கிற, இதற்குரிய திறமைகளை உனக்குள்ள வச்சிருக்கிற, உன்னை அழைச்சிருக்கிற, உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிற, இதுதான் நீ பண்ணணும்னு கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சாரு. எனக்கே சந்தேகம். ஒரு அடியா எடுத்து வச்சாரு. எப்பவுமே விசுவாச வாழ்க்கை தான், நம்பி கால் எடுத்து வைக்கிறோம். எடுத்து வைக்கும்போது அடுத்த படி கொண்டு போறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா விளங்க ஆரம்பிக்கிறது. இப்போ இத்தனை வருஷமா ஊழியம் செய்யறேன். 50 வருஷத்துக்கு மேல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு 50 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நீ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கலான்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன் 100க்கு 100% எந்த சந்தேகமும் இல்லாம கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறாருன்னு தெரியும். திறமை அவர்கிட்ட வருது, வரம் அவர்கிட்ட வருது, அபிஷேகம் அவர்கிட்ட வருது. அப்ப ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? அவன் தன்னைத்தானே ஊழியக்காரன் ஆக்கி கொண்டவனா இல்ல. எப்படி இருக்கணும்? கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கணும், தெரிந்து கொண்டப்பட்டிருக்கணும், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும், அனுப்பப்பட்டிருக்கணும். அவனுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கணும் பிரசங்கம் பண்றதுக்கு. அவன் மூலமாக கர்த்தர் பேசணும். அப்படி பேசும்போது ஜனங்களுக்குள்ள பரவலாக பெரிய மாற்றங்களை காண்பீர்கள். அழகான பிரசங்கம் பண்றதுனால யாரும் வரமாட்டாங்க, ஜனங்க மாறுறதுனால தான் வருவாங்க. அவர்களுக்குள்ள அது மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, திருப்பங்களை உண்டு பண்ணுகிறது. அவர்கள் மாறுகிறார்கள், அதனால தான் தேடி வருவார்கள். அப்ப ஊழிய வரங்களை வச்சிருக்கிறார். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மேய்ப்பர்கள், சுவிசேஷங்கள் வச்சிருக்காரு. 2வது கர்த்தருடைய வசனத்தை வச்சிருக்காரு. 3வது தேவனை அறிகிற அறிவு. 4வது சபை என்கிற ஒரு அமைப்பு. இதெல்லாம் வச்சு இதன் மூலமாக நம்மை போஷிக்கிறாரா கர்த்தர்? எவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்காரு பாருங்க. கர்த்தர் உங்களை எவ்வளவு அன்பு கூறுறாரு பாருங்க. உங்களை அன்பு கூர்ந்ததுனாலேயே என்ன அழைச்சிருக்கிறாரு, அதுக்காகவே என்ன அனுப்பி இருக்கிறாரு, அதுக்காகவே இந்த வார்த்தை இன்னைக்கு கொடுத்து என்ன பிரசங்கம் பண்ண வைக்கிறாரு, அதுக்காகவே நீங்க வீட்டுல இருந்து எந்திரிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய வித்தியாசம். இதெல்லாம் வந்து ஒன்னா வரணும் பாருங்க. நீங்க சரியா வரணும், நானும் சரியா வரணும். கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார் இந்த 2 காரியத்தையும்.